சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28 அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். He is not here for he has risen as he said. தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறான், அங்கே வந்திருக்கிற சகோதரிகளை பார்த்து, ஆண்டவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்லி என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்க போகுது, நான் எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கடந்து வர போகிறேன், நான் பிதாவினிடத்தில் போக போகிறேன், உங்களை தனியாக விடுகிறதில் அநேக காரியங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லி கொண்டு போனார். அதே போல தேவதூதன் வந்து சொல்லுகிறார், அவர் சொன்னபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பொழுது எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லா தடைகளும், அவர் எழுந்திருக்க முடியாதபடி அந்த கல்லறையை தடுத்து வைக்கணும், அதை சீல் பண்ணணும், என்னென்னமோ பண்ணாங்க. அந்த தடைகளை என் ஆண்டவர் உடைத்தார். பிரகாசமுள்ள மனக்கண்களை சீஷர்கள் பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் எனக்கென்று என்ன வைத்து இருக்கிறார், எதற்காக என்னை அழைத்தார், பிதாவானவர் சொல்லி இயேசுவானவர் சீஷர்களை அழைத்தார். 12 பேர் சும்மா கூப்பிடல. There was a calling. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க சும்மா ஏதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமையினால மீட்கப்படல. You have a calling. பிரகாசமுள்ள மனக்கண்கள். அந்த சீஷர்களுக்கு அந்த பிரகாசம மனக்கண்களை ஆண்டவர் கொடுத்தார். அவர்களுக்குள்ள அவிசுவாசம், இருதய கடினம் இருந்தது. இன்றைக்கும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் சந்திக்க போகுது. தயவு செய்து யாருடைய இருதயத்தில் துளி கூட அவிசுவாசமோ இருதய கடினமோ இருக்கக்கூடாது. அந்த சீஷர்களுக்கு இருந்தது, அதை ஆண்டவர் மாற்றினார். அவர்களை எல்லாருக்கும் அவர்களை ஆண்டவர் சாட்சியாய் வைத்தார். உலகத்தை நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்தது, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன செய்தார், தடைகளை உடைத்தார். ஹல்லேலூயா. என்னெல்லாம் தடைகள் உடைக்கப்பட்டதோ அதே போல என் வாழ்க்கையில் எல்லா தடைகள் உடைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. All the hurdles will be broken in the name of Jesus. என் ஆண்டவர் எனக்காக எல்லா தடைகளை உடைப்பார். இன்றிலிருந்து உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அதிகரிக்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். எந்த ஒரு அவிசுவாசம், இருதய கடினம் இருக்காது. ஆண்டவர் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். எல்லா இடத்துல நம்ம சாட்சியாய் வைப்பார். மத்தேயு, மார்க், லூக்கா இந்த 3 அதிகாரத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் அவருடைய அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை குறித்து, எப்படி உயிர்த்தெழுந்தார், என்ன நடந்தது என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். முதலாவது, எல்லா தடைகள் உடைக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, எல்லா தடைகள் உடைக்கப்பட்டது. எந்தெந்த தடைகளை ஆண்டவர் உடைத்து உயிர்த்தெழுத செய்தாரோ அதே போல என் வாழ்க்கையில் எல்லா தடைகள் உடைக்கப்படும். மத்தேயு 27 அதிகாரம் 66வது வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். Matthew chapter 27 verse 66. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் போய் கேட்குறாங்க பிலாத்துவினிடத்தில், இந்த கல்லறையை க்ளோஸ் பண்ணி வைக்கணும், அதை சீல் பண்ணி வைக்கணும். இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவர் சொல்லியிருக்கிறார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். மத்தேயு 28 அதிகாரத்தில் 63வது வசனம், ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளுக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு, முந்தினத்தை பார்க்கலும் பிந்தினத்து கொடிதான் இருக்கும்படிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தி வைக்கும்படி கட்டளிட வேண்டும் என்றார்கள். பத்திரப்படுத்தணும். எங்க வெளியே வந்துட போறாரு, அவங்க வந்து கல்லறையை உடைச்சு சீஷர்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு போயிடுவாங்க, உயிர் தெழுந்தான்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. லாசரு மரித்து 4 நாளாய் சீலையில கட்டி உள்ள வச்சிருந்த பொழுது ஆண்டவர் இங்க நிற்கிறார், கல்லறை அங்க இருக்குது, கல்லை மட்டும் ஒதுக்கி வைக்க சொல்லி அவருடைய வார்த்தையின் வல்லமை புறப்பட்டு போய் லாசருவை வெளியில கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில வல்லமை உண்டு. அவங்களுக்கு அது கூட தெரியல, என் ஆண்டவர் உயிர் தெழுந்துருவார்னு. இன்னைக்கு எந்த இடத்துல உங்க பேர் வெளியே வந்துடக்கூடாது, நீங்க நல்லா வந்துடக்கூடாது, இந்த குடும்பம் நல்லா வாழ்ந்துடக்கூடாது, நல்லா செழித்துடக்கூடாது. எண்ணத்துல தடைகளை கொண்டு வர்றாங்க, எண்ணத்துல தடைகளை கொண்டு வர்றாங்க. அவங்க யோசனையில் தடைகளை கொண்டு வர்றாங்க. பொறாமை, எரிச்சல் காரியங்கள் அழுத்த நினைக்கிறாங்க. எல்லா அழுத்தத்தையும் என் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லா தடைகளை நீக்கி போடு. சொல்லுங்க ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா தடைகளை நீக்குகிற வல்லமை. இந்த பூமியில எந்த வல்லமையோ என் ஆண்டருடைய உயிர்த்தெழுகிற வல்லமையை தடுக்க முடியல. அதே அந்த ஆண்டருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என் வாழ்க்கையில் இருக்கிற செழிப்பை, வளர்ச்சியை தடுக்க போவதில்லை. சொல்லுங்க ஆமேன்.
அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்காக ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என் வாழ்க்கையில கிரியை செய்யறத எந்த மனித சக்தியை தடுக்க முடியாது. சொல்லுங்க என்னோடு கூட, எந்த மனித வல்லமைகள், எந்த காரியங்கள் ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற வல்லமையை தடுக்க முடியாது. அவர்களுக்கு போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இன்னைக்கு உங்களுக்கு எதிராய் எழும்புகிற காரியங்கள், பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள் என்னென்னமோ சொல்லி அடக்க பார்க்கலாம். நீங்க உங்களுக்குள்ள சொல்லணும், எனக்குள் இருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லாவற்றையும் உடைத்து வெளியில வரும். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் அந்த எல்லா தடைகளை உடைத்து வெளியில வந்தார். அந்த சீஷர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தார். பிரகாசமுள்ள மனக்கண்கள். எதற்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும்? அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு இருந்தால் தான் நான் யாரோட என் டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், நான் யாரோட ஜேர்னி பண்ணணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எனக்கு வருகிற போராட்டத்தில் நான் எப்படி ஜெபிக்கணும், இந்த 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 சூழ்நிலையில் நான் எப்படி முடிவெடுக்கணும். அந்த மனக்கண்கள் பிரகாசமாக இருக்கணும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஜெபித்து முடிவெடுக்கணும், உபவாசித்து முடிவெடுக்கணும். இன்னைக்கு அநேகர் 40 நாட்கள் இந்த உபவாச ஜெபத்தில் இந்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்கள் எழுதியிருக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. சில விண்ணப்பங்கள் நீங்கள் எழுதியிருக்கிறது தேவ சித்தமெல்லாம் இருக்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து ஏன் சித்தத்தின்படி உன்னை நடத்துவார். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ தூரம் சொன்னார், நான் திரும்ப உயிர்த்தெழுந்து வருவேன், சிலுவைக்கு போறேன், போராட்டம் இருக்குது, உயிர்த்தெழுவேன் ஆண்டவர் சொன்னார். இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜனங்க என்ன செய்யறாங்க? அதில் 2 சீஷர்கள் எம்மாவூர் என்ற ஊருக்கு கடந்து போறாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த சகோதரிகள் போய் அந்த கல்லறைக்கு போறாங்க. தேவதூதன் கடந்து வருகிறான். அதற்கு முந்தின நாள் இரவு அவங்க ஊருக்கு கடந்து போறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் வைத்த இடத்திலிருந்து, கர்த்தர் உங்களுக்கு வைத்த திட்டத்திலிருந்து நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகி போய்கொண்டு இருக்கலாம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை சரியானபடி நீங்க இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க எப்பவுமே நினைச்சக்கூடாது, ஆண்டவர் உங்களோட ஜேர்னி பண்ணும்படியா, எப்பொழுதும் தேவனுடைய கண்கள் எம்மேல நோக்கமா இருக்கும்படியா நான் என்னைய பார்த்து கொண்டா நீங்க போற வழியில எல்லாம் தேவ தூதர் காவலை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த 2 பேர் எம்மாவூருக்கு போவாங்க. என்ன பண்றாங்க? பேசிட்டே போறாங்க. ஆண்டவர் அவங்களோடு கூட கடந்து போறார். நிறைய பேர் கூட ஆண்டவர் போகல, இந்த 2 சீஷர்களோடு போனார். ஏன்னா உன் மேல வச்ச திட்டம் பெருசியா, உன் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், உன் மேல நிறைய நேரத்தை கொடுத்துட்டேன், நீ சந்திக்க வேண்டிய ஆத்துமாக்கள் அதிகம். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான திருச்சபையே, அன்பான தேவ பிள்ளைகள், நீங்க எங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்க ஒவ்வொருவர் மேலேயோ என் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. அது யாரெல்லாம் மனசுல வைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மகிமையாய் செயல்படும். என் மேல ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். We are leading a Christian life just not for only blessings. The power of resurrection inside us is to establish, accomplish what God has kept in our life. ஏன் வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருக்குது, அதை தெரியாம அந்த எம்மாவூர் சீஷர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல செழிப்பில்ல, எங்கேயோ நான் டிலே ஆயிட்டேன், ஏன் பாஸ்டர் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு மகிமையா வெளிவர மாட்டேங்குது? ஐடென்டிஃபை வாட் God's calling is in your life. ரட்சிக்கப்பட்டு 7வது மாதத்தில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை இயக்கி என்னை நடத்தி இதுவரை நடத்துக்கு 25 ஆண்டுகள். கடந்த குட் ஃப்ரைடே ஞானஸ்தானம் எடுத்து 25 ஆண்டுகள் முடியுது. இந்த 25 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட வேலை இடத்துல, ஊழியத்துல, எந்த இடத்துலையோ திரும்பி பார்க்கும்படியா, சோர்ந்து போகும்படியா ஆண்டவர் விடவே இல்லை. ஏன் தெரியுங்களா? அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த மனக்கண்கள் பிரகாசமா இருக்கிறது. டுடே மேக் அ டெசிஷன். ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க, என் மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படியா கிருபை கொடுங்க. ஹல்லேலூயா. என் மனக்கண்கள் பிரகாசம் அடைஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கை செழிப்பாயிருங்க, உங்க பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆயிரும், மகிமையா ரிமூவ். மனக்கண்கள் பிரகாசமா இருக்கணும். அந்த 2 சீஷர்கள் எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு போறாங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்தை விட்டு நீங்க ஏன் மாறி போறீங்க? கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இடத்துல, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்துல, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவங்களை தேடி போறார். அவங்களோட போய் வேத வசனங்களை குறித்து சொல்லுகிறார். இந்த வேத வசனங்கள் இப்படி சொல்லிச்சே, இப்படி நடந்ததே. அவங்க எல்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள அனல் மூண்டது போல இருக்குது. ஒரு நேரம் வருகிறது, அப்பத்தை எடுத்து பிட்டு, லூக்கா 24வது அதிகாரத்தில்
வசனம் 30 வாசிக்கிறேன். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது வாசிங்க, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவர் வெளிப்பட்டார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்கள், இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் என்ன டிலே பண்ணுது பாஸ்டர். From this Easter to next Easter, there has to be a mighty deliverance. ஆண்டவர் ரகபோத் ஊழியத்தில் ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய மகிமையான விடுதலை கடந்து வருகிறது. தேவ பிள்ளைகளுக்குள் பார்க்கிற தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னவர் தாகத்தோடு இருக்கணும். நேற்றுக்கு ஒரு தேவ பிள்ளை இடத்துல கேட்டேன், வேதத்தை எப்படி வாசிக்கிறீங்க, எப்படி பிஎஸ்எஸ்ஆர்ல வாசிக்கிறீங்க, ரோமர் எப்படி வாசிச்சீங்க, மட மட மடன்னு சொல்றாங்க. இதே பல வருடங்களுக்கு முன்பாக, பல வருடங்கள் அவங்க இருந்த இடத்துல they were not able to grow. ஒரு சில மாதங்கள்ல வளர்ச்சியை பார்க்கிறோம். ஏன்? தாகம். அந்த வளர்ச்சி எப்போ உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உண்டான the thirst. கடந்த நாட்கள் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை, சிலுவையில் செய்த வார்த்தை, அந்த வார்த்தையை சபையோடு பகிர்ந்து கொண்ட தாகமா இருக்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப தாகம், நல்லா படிக்கணும், நல்லா வரணும், மேலே வரணும், இன்னும் மேலே வரணும், வேலையில் வந்திருக்கிற தாகம். அதே போல நீதியின் மேலே பசி தாகமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே, உங்க மேல தாகமா இருக்கிற, உங்க வார்த்தையின் மேல தாகமா இருக்கிற, உங்க மனக்கண்கள் பிரகாசம் அடையும். இஃப் யூ நோ தேர் இஸ் அ பிளாக்கேஜ், ஏதோ ஒரு இடத்துல டிலே ஆகிற, என் மனக்கண்களை பிரகாசமாக்குங்க, என் மனக்கண்கள் பிரகாசமாக்குங்க. அந்த எம்மாவூர் சீஷர்கள் அவங்க இருக்கிற இடத்தை விட்டு கடந்து போய் எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு போனாங்க. ஆண்டவர் கடந்து போனார். பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்க முடிவு பண்ணணும், அந்த உயிர் தெழுந்த வல்லமை என் மனக்கண்களை இன்னும் பிரகாசமாக்கட்டும். சொல்லுங்க என்னோட கூட, அந்த உயிர் தெழுந்த வல்லமை என் மனக்கண்களை பிரகாசமாக்கட்டும், என் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளட்டும். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இன்னைக்கு நம்ம கண்கள் திறக்கப்படாம இருக்கிறனால தான் we are not able to enter into our promised land. என் கண்கள் இன்னும் திறக்கப்படல. என் கண்கள் திறக்கப்பட்டால் எனக்கென்று முன்குறித்த தேசத்துக்குள்ள நான் கடந்து போயிருவேன். என் கண்கள் திறக்கப்பட்டால் கர்த்தர் வைத்திருக்கிற பாதைக்குள்ள கடந்து போயிருவேன். பவுல் அதான் அழகா சொல்றார். இந்த book of Ephesians chapter 1 verse 19, எபேசியர் 1 வசனம். Listen to this carefully. ஆண்டவர் இதன் மூலமாய் உங்களோடு பேசுவாராக. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது சத்துவத்தின் வல்லமையின்படியே. This is the first part of the verse. வாசிங்க சத்தமா. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிறார், பிதாவானவர் இயேசுவானவரை எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது சத்துவத்தின் வல்லமையின்படியே. வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்முடைய 40 நாள் உபவாச ஜெபத்தில் அநேக இடங்களில் ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வைத்து நம்ம ஜெபிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்ட வசனங்களோடு நம்மளோடு இடைப்பட்டார். இந்த வசனத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, இந்த வசனத்திலிருந்து ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிற இன்றைக்கு இந்த செய்தியில எபேசியர் 1:19 இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களை நான் விசுவாசிக்கிறேன், என்னிடத்துல நீங்கள் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னென்று அறியும்படிக்கு என்னுடைய எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்கப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற தடை மாறணும், இந்த போராட்டம் மாறணும், நான் பார்க்குற இந்த பலவீனம் மாறணும், என் கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. ஆண்டவரே, உங்களால் முடியும் அந்நிய பாஷையில் அவியானவரே எபேசியர் 1:19 அந்நிய பாஷையில் சொல்லி, இல்லாவிட்டால் அப்படியே தமிழ்லேயே சொல்லி, இல்லை இங்கிலீஷில் சொல்லி, ஆண்டவரே என்னுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. அந்த உயிர் தெழுந்த வல்லமை என்னை சந்திக்கட்டும். ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்ததுனால தான் அந்த உயிர் தெழுந்த வல்லமை அவங்க தெரிந்து கொண்டாங்க. இன்னைக்கு அந்த உயிர் தெழுந்த வல்லமை என்னையும் சந்திக்கணும். இந்த உயிர் தெழுந்த வல்லமையினால் நிரப்பப்படணும். ஒரே காரியம், தடைகள் உடைக்கப்படணும். பிரகாசமுள்ள மனக்கண்கள், ஆண்டவர் அறிந்து கொள்ளணும். கர்த்தர் எதற்காக என்னை வைத்து இருக்கிறார்? தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகள், டோன்ட் டேக் த கிறிஸ்டியன் லைஃப் ஜஸ்ட் as நார்மல்.
பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆஸ் நார்மல் எடுக்காதீங்க. இது ஒரு ஸ்லாக்கியம், இது ஒரு கிருபை. 30 ஆண்டுகள் ஆண்டவர் அறியாம இருந்து அவர் அறிந்து கொண்டதனால I could taste and see the Lord is good. வாழுகிற ஒரே வாழ்க்கை இயேசுவுக்காக எப்படி வந்தது? அந்த மேன்மை. ஜீவனுள்ள தேவன் எனக்காக ரத்தத்தை சிந்தினவர், அவரிடத்துல வல்லமை உண்டு, சகலத்தையும் செய்கிற வல்லமை அவரிடத்துல உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன சந்திக்கல, என் சரீரத்தை சந்திக்கல, என் பிள்ளைகளை சந்திக்கல, என் வேலை இடத்துல என்ன சந்திக்கல. ஒரே விஷயம் கேளுங்க, எந்த இடத்துல இந்த எம்மாவூர் சீஷர்கள் கண்கள் திறக்கப்பட்டது போல என் கண்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனையில் இந்த செய்தி வேளை உங்களுடைய வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது, உங்களுடைய பரிசுத்த வல்லமை எங்களை தொட்டு கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரே, என் கண்கள் திறக்கப்படுவதாக. என் இருதயத்தில் பேசுவீங்களாங்க, என்னோடு பேசுங்கப்பா. என் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். தம்முடைய சீஷர்கள் அந்த அவங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையாமல் இருந்தனால அவங்களுக்குள்ள அவ்விசுவாசம் இருந்தது, இருதய கடினம் இருந்தது. அவ்விசுவாசம் இருக்கக்கூடாதுங்க, இருதய கடினம் இருக்கக்கூடாது. இருதய கடினம் இருந்தால் 40 வருஷம் வனாந்தரத்தை சுத்த வேண்டிய அனுபவம் இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். என் இருதயம் கடினமாயிருச்சு. 12 பேர் போகிறாங்க. இந்த 12 பேரும் எகிப்திலிருந்து வந்தவங்க தான். இந்த 12 பேரும் அந்த ஆண்டவர் அந்த அற்புதத்தின் வல்லமையில நடத்தி எல்லா அற்புதத்தில் சுதந்திரித்தவங்க தான். சியோன் பர்வதத்திலிருந்து ஆண்டவருடைய அந்த சத்தத்தை கேட்டவங்க தான், எல்லாம் கேட்டவங்க தான். அதில் 2 பேருடைய மனக்கண்கள் மட்டும்தான் பிரகாசமாக இருக்குதுங்க. 2 பேர் செங்கடலை கடந்து வருகிற பொழுது எகிப்தின் படைகள் பின்னால் வருது, துரத்திட்டு வர்றாங்க, அற்புதம் நடக்குது. இந்த அற்புதத்தை கண்ணால் பார்த்தாங்க. 40 நாள் வெஜ்லேயே இருந்துட்டேன், நான்வெஜ் வேணும், ஈஸ்டருக்கு ரெடி ஆகிட்டீங்க, உங்களுக்காக எல்லாம் ஃபுட்டும் ரெடியாக இருக்குது, முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதை கொடுப்போம். அவங்களும் அதே போல் வெஜிடேரியனே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க. ஆண்டவர் நான்வெஜ்ஜை அற்புதமாக அதிசயமாக கொண்டு வந்தார். அதையும் பார்த்தாங்க, எல்லா அற்புதத்தையும் பார்த்தாங்க. மாறாவுக்கு கடந்து வந்தாங்க, தண்ணீர் கசப்பாக இருந்தது, உடனே முறுமுறுத்தாங்க. மோசே இடத்துல ஆண்டவர் பேசினார், கசப்பானதை ஆண்டவர் மாற்றினார். இந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்து 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 அவங்க மனக்கண்கள் பிரகாசமாகவே இல்லை. அங்கே போய் பார்க்குறாங்க, எல்லாரும் பெருசாக இருக்கிறாங்க. யோசேப்புக்கும் காலேபுக்கும் மட்டும், யோசுவாவுக்கும் காலேபுக்கும் மட்டும் எப்படி அவங்களுடைய கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களாக இருந்தது. மீதி 10 பேருக்கு ஏன் அந்த கண்ணு மங்கி போச்சு? அற்புதத்தில் நடந்து வந்தவங்க தான், அவங்களுடைய கண்கள் பிரகாசமா இல்லையே. அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தவங்க தான் ஆண்டவர் நிர்ணயித்த கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. இன்னைக்கு ஏதாவது இடத்துல இஃப் யூ ஆர் கெட்டிங் டிலேட் இன் த பிளெஸிங்ஸ், இஃப் யூ ஆர் கெட்டிங் டிலேட் இன் த ப்ராஸ்பரிட்டி, ஏதோ ஒரு இடத்துல நான் தடையாகிறேன், நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கலை, நான் எதிர்பார்க்குற அற்புதங்கள் எனக்கு நடக்க டிலே ஆகுது, என் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்கப்பா, என் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். ஒருவேளை நான் படிக்கிற காரியத்தில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக படிக்கணுமா, நான் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணுமா, என் ஆண்டவரை தேடுறதில் கம்மியாக இருக்கிறேன்னா, நான் ரொம்ப என்ன எக்யூப் பண்ணுறதில்ல, என்னுடைய காரியங்களை செய்கிறதில்ல, என் பிள்ளைகளுக்கு உண்டான காரியங்களை செய்கிறதில்ல, என் பேர பிள்ளைகளுக்கு வர்றதுக்காக சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு ரத்தத்தை சிந்தி என்னை மீட்ட ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கிறாரு, அவரை நான் சந்தோஷப்படுத்தாமல் இருக்கிறேன்னா கொஞ்சம் அதை கூர்ந்து பாருங்க. அந்த சீஷர்களை ஆண்டவர் சந்திக்கும்படியா போனார் பாருங்க. தேவதூதர் வந்து சொல்றாங்க, அவர் உயிர் தெழுந்துட்டார், இந்த இடத்துல இருந்து சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கேட்கல. அந்த சகோதரிகள் போய் சொல்றாங்க, கேட்கல. அந்த எம்மாவூர் சீஷர் போய் சொல்றாங்க, கேட்கல. ஆண்டவரே அந்த இடத்துல கடந்து வந்து சீஷர்களோடு பேசுகிறார். வாசிப்போம். மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 5, 6. மேத்யூ சாப்டர் 28 verse 5 and 6. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். லூக் 24:7-9. லூக்கா 24:7-9 வரை. மனுஷகுமாரன், இது தேவதூதன் சொல்லுவது, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த நாட்களிலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். மத்தேயு 17:22-23 பார்த்தீங்கன்னா, கலிலேயால ஆண்டு இருக்கும்போது சொல்றாரு,
எல்லாத்தையும் உட்கார வச்சு கதை சொல்கிற மாதிரி, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க சொல்கிற மாதிரி, இங்கே பாருங்கள், நான் எல்லாம் வந்து என்னை ஒப்பு கொடுக்க போகிறாங்க, நான் சிலுவைக்கு போக போகிறேன், அதுக்கப்புறம் நான் மரித்து போயிடுவேன், நான் உயிரோடு எழுந்திருப்பேன். மத்தேயு 17:22-27 சொல்கிறாரு. அதை தேவதூதனும் நினைவுபடுத்துகிறார். அவர் கலிலேயாவில் இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றவர்களுக்காக அறிவித்தார்கள். கூட இருந்த சகோதரிகள் மகதனா மரியாளும் இன்னொரு மரியாளும் அந்த இடத்துல கடந்து போறாங்க. அவங்க போய் சொல்றாங்க, இயேசு பார்த்தோம், எங்களுக்கு வந்தா நாங்க பார்த்தோம். மார்க் 16:11-14, Book of Mark chapter 16 verse 11-14. அவங்க போய் சொல்றாங்க பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவள் கேட்ட பொழுது நம்பவில்லைன்னு போட்டிருக்கா. 100% நம்பினார்னு போட்டிருக்குல்ல. நம்பினாரா இல்லையா? அவங்க நம்பவில்லை. 12:13 அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. ஏன் நம்பல? எம்மாவூர் சீஷர் போய் சொல்றாங்க, எங்க நாங்க போகும் பொழுது எங்களோடு கூட வந்தார். அவர் சொன்ன பொழுது, அந்த வேத வசனங்கள் சொன்ன பொழுது எங்களுக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரிந்தது. பார்த்தீங்களா? இந்த அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் சீக்கிரமா வர உங்களை அர்ப்பணிங்க. சீக்கிரமா வர. லூக்கா 24வது அதிகாரம், Book of Luke chapter 24 verse 32, 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. வேத வசனத்தை வாசிக்கிறோம், இல்லை வேத வசனங்களை கேட்குறோம், இருதயத்தில் அந்த கொழுந்து விட்டு எரிகிற அந்த வாஞ்சை இல்லை அப்படின்னா அப்பாட்ட கேளுங்க, எனக்கு அந்த அனுபவம் வேணாண்டவரை. எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் வர்றதில்லை, ஆனால் எல்லாரும் வாஞ்சிக்கணும். எல்லாருக்குள்ள அந்த வாஞ்சை வரணும். அந்த இருதயத்தில் கொழுந்து விட்டு எறிய அனுபவம், அந்த அனுபவம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போக ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை தொடுதலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அவங்களையும் நம்பல. தோட்டத்துக்கு வந்தாங்க, அந்த ஸ்திரீகளுக்கு முன்பாக என்னை காட்சி கொடுத்தேன். தேவதூதரும் சொன்னாங்க, மத்தேயு 17 சொன்னபடி கலிலேயாவில் இருக்கும்போதே சொன்னாங்கன்னு நம்பல. அந்த 2 பேர் எம்மாவூர் சீஷர்கள் போய் சொல்றாங்க, அதையும் நம்பல. 14வது வசனத்தை வாசிப்போ. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். அவிசுவாசம், இருதய கடினம், இந்த 2 காரியம் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறத தடை செய்ய முடியும். அவிசுவாசம். உங்களுடைய ரிலேஷன் வந்து சொன்னாங்களே, எனக்கு இப்படி அற்புதம் நடந்திருக்குது, இயேசுப்பா அற்புதத்தை செய்திருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், நீங்க ஏன் நம்பல? உங்க தூர தேசத்துலேருந்து ஒரு ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்டு பேசினார்ல, இயேசுப்பா அற்புதம் செஞ்சிருக்கார், எனக்கு செஞ்சிருக்கார், உனக்கு செய்வார், ஏன் நம்பல? அதுதான் விசுவாசம். நிறைய சாட்சிகளை கேட்கிறோம், நிறைய காரியங்களை கேட்கிறோம், ஆனாலும் என் மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படியா நான் பிரயாசப்பட்டா தான் முடியும். ஒரு குழந்தைய ஒரு டியூஷன் இல்லை 3 டியூஷனுக்கு அனுப்பிச்சாலும் அந்த பிள்ளை அக்கறை எடுத்து படித்தா தான் அந்த பாடம் மண்டையில் ஏறும். அதே போல ஆண்டவரை தேடும்படியாய் அவங்களுக்கு தெரியல, ஆனால் அவங்க இருதயம் எல்லாம் ஆண்டுடைய வசனத்தினால் நிரம்பி இருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அவர் அந்த வேத வசனத்தை நமக்கு விளக்கி காட்டின பொழுது என் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அன்பான தேவ ஜனமே, ஒரு காரியத்தை உங்ககிட்ட அன்பான ரிக்வெஸ்டோடு கேட்குறேன். இந்த வேத வசனத்தை கேட்குற பொழுது என் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அதற்கு என்ன தெரியுங்களா? சில காரியங்களை கிரயம் செலுத்தி தான் பெற்றுக்கொள்ள முடியும். கிரயம் செலுத்தி தான் பெற்றுக்கொள்ள முடியும். If you want to achieve a breakthrough, if you want to have a blessing, you have to pay the price. வேத வசனம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம், அந்த அனுபவம் வந்துட்டாலே அற்புதத்தின் வல்லமை வந்து பாருங்க. நம்ம இந்த பிஎஸ்ஆர் சிஸ்டத்தில் பிள்ளைகள் அந்த வேதத்தை கேட்கறத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 4 முறை 5 முறை கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் யூ ஆர் சீயிங்? அவங்க சொல்றாங்க, நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். என்கரேஜிங் தம், நல்லா பண்ணுங்க.
அவர்கள் 10 முறை 20 முறை மகிமையான அற்புதங்கள் நடக்கும். அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும், மகிமையான காரியங்கள் நடக்கும். கிரயம் செலுத்தாம பெரிய காரியங்களை எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? ஒரு அத்லெட் போறாப்ல, நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், they organize themselves. ஒரு கோச் கிட்ட போறாப்ல, ஒரு ஒலிம்பிக் பந்தயத்துக்கு போறாரு, கோச் கிட்ட போறாரு, காசு கொடுத்து கோச் கிட்ட போய் எல்லாம் கற்றுக்கொள்றாங்க. எதற்கு நான் சபைக்கு வருகிறேன்? ஆண்டவரிடத்துல என்னை இணைக்கும்படியா சபை எனக்கு காரியங்களை செய்கிறதா? இந்த ரெகபோ திருச்சபையில இணைக்கப்படுகிற கால் வைக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையான அபிஷேக வல்லமையில் நிரப்பப்படும்படியா பிரயாசப்படுகிறோம். அதற்காகத்தான் மாற்றத்தின் நேர ஜெபம். இந்த 40 நாள் ஜெபத்துக்கு பிறகு நம்முடைய மாற்றத்தின் நேர ஜெபம் மிக கிருபையா ஆண்டவர் நடத்த போகிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையோ வறண்ட நிலத்தின் மீன் ஆறுகளையோ. ஹல்லேலூயா. அதை நான் அப்போ பேசும்போது உங்ககிட்ட சொல்றேன், அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்க அவிசுவாசம் இறுதிய கடினம். தயவு செய்து ஏதாவது இடத்துல என்னத்தை கேட்டு என்ன அப்படி ஏதாவது உங்களுக்கு மனசுல இருந்ததுன்னா அந்த அவிசுவாசம் நீங்க, ஏன்னா அவிசுவாசம் இருந்தால் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய மாட்டாருங்க. மத்தேயு 13 வசனம் 57 58. மேத்யூ சாப்டர் 13 verse 57-58. அவரை குறித்து இடரடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலேயுமே என்று வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவங்க அவிசுவாசத்தின் நிமித்தம் அற்புதங்களை செய்யல. ஆண்டரால் செய்திருக்க முடியும், செய்யல. அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல, என் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். ஒரு சில இடத்துல விதிவிலக்கு இருக்குது. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்திருப்பார், குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருப்பார். இந்த நேரத்தில் உனக்கு அற்புதத்தை செய்கிறார். ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் கழித்து அற்புதத்தை செய்தார். எரிகோ உடைக்கப்படுவதற்கு 7 நாள் ஆகணும்னு சொன்னார். ஆனால் யோசுவாவிடத்தில் யோர்தானை கடந்து போகிறதுக்கு நீ நாளைக்கு கடந்து போன்னு சொன்னார். டைமிங் இஸ் தேர், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் என் மனக்கண்களை நான் பிரகாசம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், பிரகாசப்படுத்தி கொண்டே இருக்கணும். எது தேவனுக்குரியது, எது தேவன் நடக்கிற வழி, எது தேவனு காட்டுகிற வழி, எந்த இறுதிய கடினம் வரக்கூடாது. உங்க அவிசுவாசம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் அற்புதத்தை செய்ய மாட்டார். நீங்க சொல்லுங்க, எந்த காரியத்திலும் நான் அவிசுவாசப்பட மாட்டான்ட்டவர். அந்த இறுதிய கடினம் எனக்கு இருக்காது. அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு 14வது வசனத்துல, அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து இறுதிய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். ஏன் கடிந்து கொண்டார்னா, பிதாவானவர் உங்க 12 பேர் எனக்கு கொடுத்தார். அதுல ஒருவன் யூதாஸ் காரியோத், அவன் பாவம் செய்து போயிட்டான். மீதி 11 பேர். ஏப்பா, உங்க 11 பேரை வச்சு தான் இந்த உலகத்தை சந்திக்கணும்ப்பா. நான் உங்க மேல ஒரு பெரிய காரியம் இருக்குது. டிசைபிள்ஸ் ஹஸ் காட் a big assignment. ஒவ்வொரு சீஷனுக்குள்ள ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருக்குது. தோமா, நீ என்ன பார்த்து கேட்குற? அன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, நீ மட்டும் இல்லை. நான் வர்றப்ப நீ இங்கேயே போயிட்ட. நான் உன்னை வந்து பார்க்கலான்னு வந்தா நீ இல்லை. அப்போ நீ வந்து என்ன கேட்குறீன்னா, நான் நம்ப மாட்டேன். நான் அவரை பார்த்து அந்த ஆணி அடித்தாங்க பார்த்தியா, இந்த 9 அங்குல ஆணி அடித்தாங்க பாரு, அந்த கையில் அந்த விழாவில் நான் கரத்தை விட்டு பார்க்கணுன்னு கேட்குறேன். இன்னைக்கு ஒரு சிலர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, எனக்கு நடந்தா தான் நான் நம்புவேன், எனக்கு அப்பா செய்தால் தான் நம்புவேன். அப்படி செய்தால் தான் நீங்கள் நம்புவீங்களா? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்காக செய்யும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தா தான் அற்புதம் நடக்கும். சில இடத்துல எனக்கு நடந்தா தான் நம்புவேன், எனக்கு ஏசப்பா செய்தா தான் நம்புவேன். அந்த வீராப்பெல்லாம் ஆண்டுகிட்ட எடுபடாது. ஆண்டுகிட்ட வீராப்பு காமிக்க முடியாது. ஆண்டுகிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீங்க அற்புதத்தை அந்த மகளுக்கு செஞ்சீங்க, சுனேமியாளுக்கு செஞ்சீங்க, சாராளுக்கு செஞ்சீங்க, ஆண்டவரே எலியாவுக்கு அற்புதம் செஞ்சீங்க, அதே போல எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபம் தான் அப்பா கிட்ட ஏறெடுக்குமே ஒழிய, தோமாவை போல நான் அந்த விரலுக்குள்ள கையிட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படிங்கிறார் தோமா. ஆண்டு சொல்றாரு, வாப்பா வா, நீ கைவிட்டு பாரு அப்படின்னாரு. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஏன்னா தோமா மேல ஒரு பெரிய அழைப்பு. தோமாவை தான் நான் இந்தியாவுக்கு அனுப்ப போறேன், எனக்காக நீ அங்க போய் ரத்த சாட்சியா மறிக்க போற. இருதயத்தில் ஏன் இப்படி ஒரு கடினம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருதயத்தில் கடினம் இருந்ததா தான் அவங்களுடைய ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள அவங்க நுழைய முடியல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்தில், உங்க வேலை இடத்துல, நீங்க விரும்புகிற ஊழியத்தில் ஏதோ ஒரு இடத்துல நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு செழிப்புக்குள்ள போகல, நான் எதிர்பார்க்கிற நன்மை அடையல, என் பிள்ளைகளுக்காய் வாஞ்சிக்கிற ஏதோ ஒரு தடை இருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க, எபேசியர் 1:19 படி என் மனக்கண்கள் பிரகாசம். உங்க மனக்கண்கள் பிரகாசம் அடைய ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்காது. உங்க மனக்கண்கள் பிரகாசம் அடைய ஆரம்பிச்சிட்டாலே உங்க இருதயத்தில் கடினம் வராது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பெரிய அசைன்மெண்ட்டை வச்சிருக்காருங்க. ஹல்லேலூயா.
ஒவ்வொரு சீஷர்களுக்கும் பெரிய அசைன்மெண்ட்டை வச்சிருந்தார். நீங்க இப்படி அவிசுவாசமா இருந்தா உங்க மேல வச்சுக்கிற திட்டம் எப்படி நிறைவேறும்? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம பார்த்து கேட்கிறார், உங்க ஒவ்வொருவர் மேலேயும் பெரிய திட்டம் இருக்குது, கவலைப்படாதீங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்து. ஹல்லேலூயா. Disciples had a big assignment. Put that slide. Disciples had a big assignment. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்கு என்ன பிதா நிர்ணயித்திருந்தாரோ அதை நிறைவேற்றும்படியாய் தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். நீங்க இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே முதலாவது என்னுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும், எல்லா தடைகள் உடைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஈஸ்டர் திருநாளில் இன்னைக்கு இருக்கிற இந்த அற்புதத்தின் வல்லமை நான் ஜெபிக்கிறேன், நான் வேண்டுகிறேன். ஆண்டவரே இந்த 40 நாட்கள் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பிரேயர் ரிக்வெஸ்ட்லையும் உங்க வல்லமை கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே சொல்லுங்களேன், உங்க வல்லமை கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். தேவன் பெரிய காரியங்கள் செய்வதற்காய் நன்றி. மகிமையான அற்புதங்கள் நடப்பதற்காய் நன்றி. அந்த கல்லறையை ஆண்டவரே நகர்த்தி அந்த இடத்திலிருந்து உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த சீஷர்களை சந்தித்த வல்லமை என்னையும் சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். மகிமையான காரியங்களை நீங்க எனக்கு செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. பின்பு ஆண்டவர் அந்த அவிசுவாசத்தையும் அந்த இருதய கடினத்தையும் நீக்கின பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், பின்பு அவர் மார்க் 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். நம்ம ஒவ்வொருவர் மேல விழுந்த கடமை என்னன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பது. ஹல்லேலூயா. இந்த வருகிற இந்த நாள் முடிந்ததிலிருந்தே திரும்ப உங்களோடு நான் ஐ வில் ஷேர் த டீட்டெயில்ஸ். எப்படி நம்ம தேவனுக்கென்று மகிமையான சாட்சிகளாக இருக்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் சொல்லணும், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் போகிற எல்லா இடத்துலையும் அப்படி உயிர்த்தெழுதின் வல்லமையை சுமந்து கொண்டு போகிற பிள்ளையாக இருப்பேன். எனக்குள் இருக்கிற வல்லமை பெரிய காரியங்களை செய்ய போகுது. ஹல்லேலூயா. Can we say together, I am the child of Almighty God. ஹல்லேலூயா சொல்லுங்க. I am the child of Almighty God. I am a carrier of the resurrection power. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமந்து போகிற ஒரு மகனாய் நான் இருக்கிறேன். My God within me will make me victorious. எல்லாம் சொல்லுங்க, my God within me will make me victorious. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை மகிமையான வெற்றி அடைய செய்வார். He will make me victorious. நான் வெற்றியுள்ள மகனாய் மகளாய் மாறுவேன். யார் சொன்னாங்க நீங்க தோல்வின்னு சொல்லி? யார் சொன்னாங்க நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு? யார் சொன்னாங்க நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி? இன்னிலிருந்து நீங்க சொல்லணும், I am the child of Almighty God. ஒரு முறை எல்லாம் நல்லா முழு பலத்தோடு சொல்லுங்க பாப்போம். I am the child of Almighty God. I am a carrier of the resurrection power. My God within me will make me victorious. இந்த காரியங்களை நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. எந்தெந்த இடத்துல தடைகள் உடைக்கப்படணுமோ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உடைக்கும். மேலான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளானார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவர்களுக்கு சாட்சிகளானாங்க. தடைகள் உடைக்கப்பட்டது. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தார். எந்த இடத்துல அவிசுவாசம் இருதய கடினம் இருந்ததோ அது எல்லாம் எடுத்து போட்டார். தேவனுக்கு சாட்சிகளாய் மாறினாங்க. லூக்கா 24வது அதிகாரம் 44 48, லூக் 24:44-48. இந்த இடத்துல ஆண்டவர் சீஷர்களை சந்திக்கும்படியாய் வருகிறார். வந்து எல்லாரும் பயந்து போறாங்க. ஏதோ ஆவி வந்துருச்சு நினைச்சிட்டு ஓடி போறாங்க. அவர் சொல்றாரு, இங்க வாங்கப்பா, ஆவிக்கு கை கால் இருக்குதா இல்லையா நல்லா பாருங்கன்னு சொல்லி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறீங்களா கேட்குறாரு. சாரி, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி, ஏதோ மீன் துண்டு இருந்தது, சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். இந்த இடத்துல அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களும் சங்கீதங்களும் என்னை குறித்து எழுதியிருக்கலாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இது எப்படி ஆண்டு சொல்றாருன்னா, மரமண்டைகளாம், நான் எவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். நான் கலிலேயாவில் இருந்தப்போ என்னை அடிப்பாங்க, நான் செத்து போவேன், நான் மரணத்துக்குள்ளாய் கடந்து போவேன், திரும்ப உயிர்த்தெழுவேன்னு சொன்னேன். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. 45 அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீங்க. உங்களை அதுக்கு தான் சாட்சியாக வச்சிருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எதற்காக? என்னை குறித்து நீங்க சாட்சி கொடுப்பதற்காக.
எதற்காக அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை? உங்களை எல்லா வகையிலையும் செல்வ சீமானாய் உயர்த்தி வைப்பதற்காகவா? இல்ல, சாட்சிகளாய் வைப்பதற்காக. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் சந்தித்த எதற்காக? நம்மை சாட்சிகளாய் மாற்றுவதற்காக. நீங்கள் வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம், எல்லா இடத்திலும் தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியா தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்திற்கு ரெகோபோத்தை அவருக்கு சாட்சியா இருக்கும்படியா தேவன் வைத்திருக்கிறார். நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களுக்கு சாட்சியா இருப்பேன். ஆண்டவரே, எந்த சீசன் கடைசி வரை அதிருப்தியில, அவிசுவாசத்துல, இருதய கடினத்துல, பயத்துல இருந்த பேதுரு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த மகனை சந்தித்தது. அந்த மகனுக்கு அவனுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைந்தது. நான் சொன்னது பாருங்க, அந்த மனக்கண்கள் பிரகாசம் அடைகிற பொழுது தடைகள் உடைக்கப்படும். சிந்தனையில் இருக்கிற தடைகள் உடைக்கப்படும். மைண்ட் பிளாக்கேஜ் உடைக்கப்படும். இன்னைக்கு நீங்க உங்க எனக்கு மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும், பிரகாசம் அடையட்டும் சொல்லிக்கொண்டே இருங்க. உங்க மைண்ட்ல இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உடைக்கப்படும். என்னால் முடியாதுங்கிற அந்த பிளாக்கேஜ் ரிமூவ் ஆகும். என்னால் முடியும், ஆண்டவனை வாழ வைப்பார், என்னை நிலைநிறுத்துவார், என் பிள்ளைகளுக்காக இந்த காரியத்தை செய்வேன், இந்த காரியத்தை நான் நிறைவேற்றுவேன், நான் உபவாசித்து ஜெபிப்பேன், தேவனுடைய வேதத்தை வாசிப்பேன். ஒரு பிரேக் த்ரூவை எதிர்பார்க்கிற, ஒரு மகிமையான காரியத்தை எதிர்பார்க்கிற. டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபார் காட். ஊழியத்தின் பாதையில் பெரிய பெரிய நெருக்கம், பெரிய போராட்டம். கர்த்தர் கொடுத்த தரிசனம், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதில் there is blockage. சில வேளைகளில் பிளாக்கேஜ் வரும். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அப்படி வந்த பொழுது தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். அப்பொழுது ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவருடைய வார்த்தையை கேட்டு எப்படி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வந்தார். 72 நாட்கள்ல 52 நாட்கள்ல ஒரு சபையை கட்டும்படி தேவன் கிருபை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி. அப்போ நான் சொன்னேன், 52 நாட்கள், there is a secret in 52 days. ஆண்டவரே, 52 நாட்கள்ல உங்கள் வேதத்தை நான் வாசிக்கணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் முயற்சிக்கிறேன்னு எடுத்தேன். 38 நாட்களை பழைய ஏற்பாட்டை முடிக்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஃபாஸ்ட் ரீடிங் இல்லை, இந்த ரீடிங். அந்த பிஎஸ்ஆர்ங்கிறது இப்போ வந்தது, ஒன்லி ரீடிங். பழைய ஏற்பாட்டை 38 நாட்களில் முழு ஸ்டார்டிங் ஆதியாக 1வது அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் 38 நாட்களில் பழைய ஏற்பாட்டை முடித்த உடனே ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு ஏதாவது பிரேக் த்ரூக்காக வெயிட் பண்றீங்கன்னா தயவு செய்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்காக காத்து கொண்டிருக்குதுங்க. The resurrection power is waiting to touch your life and transform. குட் ஃப்ரைடேல நம்ம தியானித்தோம் பாருங்க, லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த வல்லமை தொட ஆயத்தமா இருக்குது. டெடிகேட் yourself to see some breakthrough. ஒரு சிலரோடு பேசியிருக்கிறேன், அவங்களோட சொன்னேன், பைபிள் இப்படி முடிங்க உங்களுக்கு பிரேக் த்ரூ வரும். அவங்க பண்ணல, ஏன்னா அவங்க மனக்கண்கள் பிரகாசமா இல்லை. அதனால தான் இப்போ சில எக்ஸசைஸ் எடுக்கும்போது என்ன செய்யற, who is interested you tell me, because I want to pour the spirit and the fire, who can take it. யார் ரீச் பண்ண முடியுமோ, அந்த ஃப்ரீக்வன்சி ரீச் பண்ண முடியுமோ அவங்களுக்கு கொடுக்கிற பொழுது அவங்க மட்டன்னு எடுக்கிறாங்க. தயவு செய்து இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அடுத்த ஈஸ்டருக்கு இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருப்பாரேயானால், ஒருவேளை சில ஒவ்வொருத்தருடைய ப்ரோக்ராம் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ, அடுத்த ஈஸ்டருக்கு உங்களை பார்க்குற பொழுது இன்றைக்கு கண்ட எகிப்தியரை இனிமேல் காணக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பலவீனத்தை போராட பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், யூ மஸ்ட் மேக் அ டெசிஷன், ஐ வில் டூ அ பிரேக் த்ரூ. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. எப்படி இங்கே படிக்கிறதுல ஃபர்ஸ்ட் வர்றாங்க பிள்ளைங்க, பிரேக் த்ரூ, தேர் டேக்கிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆண்டருக்காக ஏதோ ஒரு பிரேக் த்ரூ எடுக்கணும். அப்போ அந்த பேதுரு என்ன செய்கிறார், ஆண்டர் மேலே நேசம், உங்களுக்காக உயிரையும் கொடுப்பாண்டவரே. ஆண்டர் பார்த்தார், இவனுக்கு கொஞ்சம் அதிருப்தி, இவனுக்கு கொஞ்சம் அவிசுவாசம், அதையெல்லாம் மாற்றினார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். 11 பேர் மத்தியில் பேதுரு எழும்பி நின்று பேசுகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வசனம் 14 36 வரை அந்த பகுதியில் பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். யோவேல் தீர்க்கதரிசனத்தில் குறித்தது குறித்தும், தாவீதை குறித்தும், இப்பொழுது இயேசு எப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார், நீங்க தான் இயேசுவை மரித்தீங்கன்னு தைரியமா சொல்றாப்ல. நீ இயேசு கூட இருந்து ஆளுதானு சொன்ன, ஐயோ நானில் என்னை விட்டுருங்க அப்படின்னு பறந்தடிச்சு ஓடி போனாப்ல. 3 இடம் மறுதளிச்சாப்ல. அதே பேதுரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிற்கிறது. அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது, அந்த தடை, அந்த பயம் எப்படி உடைக்கப்பட்டது, உயிர்த்தெழுந்த வல்லமை. எப்படி அவனுக்கு அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்தது, உயிர்த்தெழுந்த வல்லமை. அவனுடைய அவிசுவாசம் இருதய கடினம் எங்க போச்சு, உயிர்த்தெழுந்த வல்லமை. இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவனை நிற்க வச்சது. அவன் எல்லாவற்றையும் சொல்லி அப்போஸ்தலர் 2:32 சொல்லுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா.
தைரியமா சொல்றாப்புல, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம். வருகிற நாட்கள்ல உங்களை பார்த்து ஜனங்க பேச போறாங்க. உங்க ரிலேஷன்ஸ் மத்தியில், உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்க சொல்ல போறீங்க, எனக்குள் இருந்த இந்த காரியத்தை என் குடும்பத்தில், என் வேலையில், என் சரீரத்தில், என் பிள்ளைக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார், நாங்க சாட்சிகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா, நாங்க சாட்சிகளா இருக்கிறோம். அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில், ஆண்டவரே உங்க உயிர் தெழுந்த வல்லமை எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. என் மைண்டில் இருந்த பிளாக்கேஜ், என்னால் முடியுமா, எனக்கு முடியுமா, எனக்கு செய்ய முடியுமா சொல்லுங்க. அந்த ஸ்லைடை பார்த்து அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா தடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, எல்லா தடைகள் உடைக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் மனக்கண்கள் இன்னும் பிரகாசம் அடையும்படியா இன்னும் வாஞ்சி பண்டவரை, இன்னும் வாஞ்சி பண்டவரை. பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு தேவை ஆண்டவரை, பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை ஆண்டவரை. என் மேலே நீங்கள் வைத்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குறவங்க ஒவ்வொருவர் மீது ஆண்டவர் நம்பிக்கையோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவர் மேலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு மேல ஆண்டவர் நம்பிக்கை வைத்திருக்கா. இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒரு வேளை மனதுக்குள் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் பைபிள் சரியாவே வாசிக்கிறது இல்ல. கவலைப்படாதீங்க. இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா இதுல சொல்லப்பட்டபடி என் தடைகளை எல்லாம் உடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். என் தடைகள் உடைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். என் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியங்கள் உடைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்கு, என் பிள்ளையினுடைய சுகம், படிப்பு, எதிர்காலம், நல்ல வரன், எல்லாவற்றிலும் எந்த ஒரு தடையில்லாதபடி என் ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் மகிமையாய் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரெகபோத்துல ப்ராஜெக்ட் 200 நாங்க எப்படி செய்யணும் சொல்லி எங்க ஒவ்வொருவருக்குள்ள அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் எழட்டும். நாங்க எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன காரியங்களை செய்யணும், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க. என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே ஸ்தோத்திரம். உங்க ஒவ்வொருவரையும் நம்பி, நம்ம ஒவ்வொருவரையும் நம்பி பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ள மகிமையான காரியங்கள் செய்யும்படியா தேவன் வாஞ்சிக்கிறார். என் மேல வச்ச நம்பிக்கைக்காக நன்றி. தோமாவை நம்பி, தோமா இந்தியாவுக்கு போகணும், இந்தியாவில் போய் ரத்த சாட்சியா மரிக்கணும், ஆண்டவர் நம்பினாருங்க. இங்கேயோ ஓடிக்கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் தொட்டு பவுலாய் மாற்றி 11 பேர் ஆண்டவரோடவே 3 வருஷம் இருந்தவங்க, அவங்களிலிருந்து ஒரு அப்போஸ்தலனை புறஜாதிகளுக்கு எடுக்கல. பவுல் மேல நம்பிக்கை வச்சு பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையா இருக்கும். சபையை துன்பப்படுத்துகிறார். அவர் உள்ளியந்திரங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அவர் பார்த்தாரு, இந்த மகனுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றினான், இந்த மகன் மேல அக்னியை வைத்தா புறஜாதிகளை சந்திக்க நான் பயன்படுத்த முடியும். அதே போல நம்ம ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் ஏதோ ஒரு நோக்கு இருக்குது. நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு தேவ அழைப்பு, ஒரு தேவ மகிமையான அழைப்பு இருக்கிறது. ஆண்டவரே என் மேல வச்ச நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் மேல வச்ச நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். என்ன நம்பி அழைச்சிங்களே, என்ன நம்பி ரட்சித்தீங்களே, என்ன நம்பி அபிஷேகத்தை கொடுத்து இருக்கிறீங்களே, நான் உண்மையுள்ள மகனாய் மகளாய் இருப்பாண்டவரே. அந்த உயிர் தெளிந்த வல்லமை என் மூலமா வெளிப்படும். நான் வேலை செய்கிற இடங்களில் வெளிப்படும். வருகிற நாட்கள்ல நீங்க ஒவ்வொருவரும் அந்த உயிர் தெளிந்த வல்லமையை சுமந்து செல்லுகிற மகனாய் மகளாய் இருக்க போறீங்க. You are the carriers of the resurrection power. You are the carriers of the resurrection power. உங்களுக்குள் இருந்து அந்த உயிர் தெளிந்த வல்லமை மகிமையாய் ஜனங்களை தொட போகுது. கேட்க போறாங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. My God within me will make me victorious. எந்த இடத்துல தலை கவிழ்ந்து போகிற சூழ்நிலை இருக்குதோ, எந்த இடத்துல நீங்க தள்ளப்பட்டதா உணர்றீங்களோ, எந்த இடத்துல நீங்க அழுத்தப்படுறதா உணர்றீங்களோ, நாளை தினத்தில் அந்த இடத்துக்கு போகிற பொழுது நீங்க சொல்லணும், I am the child of Almighty God. உங்க மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லி கொண்டு போற, I am the child of Almighty God. I am a carrier of the resurrection power. My God within me will make me victorious. எந்த இடத்துல உங்களை அழுத்த பார்த்தாங்களோ,
எந்த இடத்துல தோல்வி போல உங்களுக்காக சூழ்நிலையை செய்திருக்காங்களோ, இன்றைக்கு சொல்லுகிற எந்த இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமா இருக்குதோ, எஸ்தர் புஸ்தகத்துல ஆண்டவர் எப்படி மொர்தெகாய்க்கு ஒரே இரவில் சூழ்நிலைகளை மாற்றினாரோ, இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறுகிறது. ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலைகள் மாறுகிறது, போராட்டங்கள் மாறுகிறது. எல்லா சூழ்நிலையிலோ எல்லா இடத்திலயோ தேவனுடைய கிருபை கடந்து வருகிறது. மாற்றம் உருவாகிறது, மாற்றம் உருவாகிறது. நம்முடைய ஊழியத்துல எல்லா பகுதியிலோ மேன்மைக்குண்டான மாற்றம் கடந்து வருகிறது. ஓ ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்வதற்காய் நன்றி. உங்களுக்கு ஸ்தோத்திரம். தடைகள் உடைக்கப்படுவதற்காய் உங்களுக்கு கோடி நன்றிகள் ஆண்டவரே. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். என் மேல வச்ச நம்பிக்கைக்கா ஸ்தோத்திரம். அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பு வாலிப செல்வங்களே, உங்க ஒவ்வொருவர் மேல ஆண்டவர் நம்பிக்கையா இருக்காருங்க. ஒவ்வொருவர் மேலையும் ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கிறார். உங்களை நம்பி ரத்தத்தை உங்க மேல ஊத்தி இருக்கிறார். உங்களை நம்பி ஒரு அபிஷேகத்தை கொடுத்து இருக்கிறார். ஒரே விஷயத்தை சொல்லிருங்க, உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமான மகனாய் மகளா நான் இருப்பேன். ஆண்டவரே, அந்த உயிர் தெளிந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சாட்சியா இருப்போம் ஆண்டவரே. சொல்லுங்க, நாங்க சாட்சியா இருப்போம். நாங்க வேலை செய்கிற இடத்துல சாட்சியா இருப்போம். நாங்க எங்க வீட்டுக்கு அருகாமையில சாட்சியா இருப்போம். என் ஆண்டோட உயிர் தெளிந்த வல்லமை எனக்குள்ள வெளிப்படும். I am the child of the Almighty God. I am the child of the Almighty God. I am the carrier of the resurrection power. I am a carrier of the resurrection power. I am a carrier of the resurrection power. The God within me will make me victorious. The God within me will make me victorious. எனக்குள் இருக்கிற என் ஆண்டவர் என்னை மகிமையாய் உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தினால பலவீனங்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினால போராட்டங்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தினால தடைகள் மறைவதாக. தடை செய்கிற மனித வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவர் மேல அந்த அபிஷேக வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. அபிஷேக வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. அது உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரை சந்திப்பதாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அற்புதங்கள், அடையாளங்கள், மகிமையான காரியங்கள் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். என் இயேசுவின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். பெரிதான காரியங்களை செய்யும்படியா எங்களை கரம் பிடித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவர் பெரிய அற்புதங்களை, பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்வதற்காய் உங்களுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வல்லமை நம்மை முழுமையா நிரப்பி இருக்கிறது. நன்றி மட்டும் சொல்லி அப்படியே ஆராதிங்க. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹோசன்னா.
அகிலத்தை ஆள்பவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சபையார் எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹோசன்னா. 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 பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்க ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஆண்டவர் கொடுப்பதற்காய் நன்றி. எல்லா தட்டைகள் உடைக்கப்படுவதற்காய் நன்றி. அவ்விசுவாசங்கள், இருதய கடினங்கள் மறைந்து போனதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அபரீத வல்லமையின் அபிஷேகம் எங்களை நிரப்புவதற்காய் நன்றி. உங்களுக்கு சாட்சிகளாய் நீங்க நிற்க வைக்கிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமையாய் கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற தேவ ரகசியங்கள் வெளிப்படுவதாக, ஒவ்வொருவருடைய இருதயமும் வேத வசனத்தினால் அந்த அக்னியால் அந்த அக்னி கொழுந்து விட்டு அக்னி அனுபவம் அவர்களுக்குள் வருவதாக. இந்த நாளிலிருந்து சபையில் மகிமையான ஒரு பிரேக் த்ரூவை ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி. அது ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த பிரேக் த்ரூ சந்திப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி நன்றிகள் ஆண்டவரே. கடந்த 40 நாட்கள் நாங்கள் ஜெபித்த அந்த ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூவை ஆண்டு ஊழியத்தில் கொடுத்திருப்பதற்காய் உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றிகள். எங்களை தாழ்த்துகிறோம். இப்படி திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் எங்களோட ஆன்லைனில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். God bless you.